கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல மதிக்கிறதுனா நிறைய பேருக்கு தெரியாது. மதிக்கிறதுனா என்ன? அப்பா சொல்கிறத செய்கிறது பேர் மதிக்கிறதா? அம்மா சொல்கிறத செய்கிறது பேர் மதிக்கிறதா? பார்ட்னர் சொல்கிறத செய்கிறது பேர் மதிக்கிறதா? கணவன் சொல்கிறத செய்கிறது பேர் மதிக்கிறதா? மனைவி சொல்கிறது பேர் மதிக்கிறதா? இதெல்லாம் மதிக்கிறதா? ஏதோ மத நூல்களை படிச்சுட்டு அதன்படி வழி நடக்கிறது மதிக்கிறதா? இது எப்படி மதித்தலாகும்? நான் ஏதோ படிக்கிறேன், ஏதோ ஒரு மதம், ஒரு எக்ஸ் ஒய் நிறைய மதங்கள் இருக்குது, அந்த மத நூல்களை படிக்கிறேன், அந்த மத நூல்களில் ஏதோ கருத்து சித்தாந்தங்கள்லாம் சொல்லிக்கிறான், அதேமாரி நடக்கிறது மதிக்கிறதா? அதுவாக மதிக்கிறது? மதிக்கிறதுனா என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும். எதை மதிக்கிறதுன்றதெல்லாம் முதல்ல மதிக்கிறதுனா என்ன? இதெல்லாம் மதிக்கிறதா? அப்பா சொல்கிறாரு சீரட் வாயினோடான்னு, அதை 10 வச்சு கொடுறான்றாரு, வயசாகிடுச்சு இழுக்க முடியல ஈர்த்து கொடுறான்றாரு, மதிக்கிறதா? அப்போ மதிக்கிறது இல்லையா? அப்பா உதவுறது மதிக்கிறது இல்லையா? அப்பா சொல்கிறாரு ஆண்ட வராரு ஏந்து நில்றான்றாரு, மதிக்கிறது இல்லையா? இல்லை மதிக்கிறதா? இது மதிக்குதல் ஆகாது. இது பேர் கீழ்ப்படிதல். இது பேர் என்ன? கீழ்ப்படிதல். மனைவிக்கு கணவன் கீழ்ப்படிதல், அண்ணனுக்கு தம்பி கீழ்ப்படிதல், தம்பிக்கு அண்ணன் கீழ்ப்படிதல், நண்பர்களுக்குள்ள கீழ்ப்படிதல், பார்ட்னர்ஸ்குள்ள கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்ன ஆகாது? மதித்தல் ஆகாது. ஒரு நூலுக்கு நீங்கள் கீழ்ப்படிதல், யாரோ ஒருத்தர் உயர்ந்தவர் சிறந்தவர்னு சொல்லி அதை செய்யறதுக்கு பேர் அதெல்லாம் என்ன? அது கீழ்ப்படிதல் ஆகாது. மதித்தல் என்றால் அவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு எதிர்வினை ஆற்றல். எதிர்வினைனா எதிராக போயிடுறது கிடையாது, எதிர்வினை ஆற்றல். அவர் சொன்னார் ஒரு சொம்பு எடுத்து கொடு, இல்லை சாப்பாடு போடு, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க யாரோ ஒன்று, இல்லை நீ ஆஃபீஸுக்கு போ, வேலை செஞ்சு சம்பாதி, உழைச்சி முன்னேறு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ அதை மதித்தல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிதல் கிடையாது. அங்கே மதித்தல்னா ஒரு கேள்வி எழுப்பி சரியாக செய்கிறது. ஆமாம், வேலைக்கு போனால் சம்பாதிச்சா நம்ம நல்லா இருப்போம், அவர் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, என் நன்மைக்காக அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஸோ மதித்தல்ன்றது என் புரிதல்கிட்ட வந்து செயல்படணும், அது பேர் தான் மதித்தல். என் புரிதலே இல்லாமல் செஞ்சால் அது பேர் கீழ்ப்படிதல். ரெண்டுக்கும் வித்தியாசம் அது. யாரோ ஒருத்தர் கட்டளையிட அதை நான் அப்படியே செஞ்சால் அது பேர் என்ன? கீழ்ப்படிதல். யாருன்னா ஒருத்தர் எனக்கு கட்டளையிட்டா அந்த கட்டளையினால் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்கணும். யார? நான் கேட்டு நான் ஒத்துக்கணும். என்னான்ட்டு ஆமாம் இதனால எனக்கு என்ன இருக்குது, நன்மை இருக்குதுன்ட்டு. இப்போ என்னாச்சுன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டது நன்மை இருக்குதா இல்லையான்றதுக்காக வேண்டி ஒரு கட்டளையை இன்னொருத்தன் இடையிலேருந்து புகுந்து இந்த கட்டளையினால் நமக்கு இந்த நன்மை இருக்குதுன்னு அவன் புரிஞ்சுருந்து உனக்கு சொல்கிறான். உனக்கு அது புரியுதா? அப்படி அங்கே தான் நான் முரண்படுறேன், அங்கே தான் நான் கேள்வி எழுப்புறேன். எப்படா ஒருத்தன் சொன்னதை அவனுக்கு புரிஞ்சிருக்குது, அவனுக்கு அது சரி, உனக்கு எப்படி சரியாகும்? சட்டையே போடக்கூடாது, பாய்ச்சா காப்பிச்சுன்னுக்கணும், மார்பகத்தை பெண்கள் காட்டணும் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துக்கிறான். அவன் கட்டளையும் இருறான் என்னான்ட்டு, மார்பகத்தை மூடக்கூடாதுன்ட்டு. அப்படி தானே? எப்படி மூடினாங்க அப்புறமா? அப்படி மூணுனா வரிகட்டுன்னு சொல்லிடுறாங்க. வரிகட்ட முடியாதோ அர்த்தம் போட்டுக்கிறான், அதுக்கு ஒரு கதையும் சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்போ யார் மதித்தவள் இதில்? முதல்ல சட்டை போடாமே சுற்றி இந்த பெண்கள் மதித்தாங்களா? அறுத்து போட்ட பொம்பளை மதிச்சாலா? இன்னைக்கு என்னன்னே தெரியாமல் மூடி நிற்கிறவங்க மதிக்கிறாங்களா? இதெல்லாம் எப்படி மதித்தலாச்சு? அப்போ எனக்கு எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் ஒரு கட்டளையை ஏற்றுக்கொண்டால் அது பேர் என்ன? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிகிறோம் மனுஷனே கிடையாது. என்ன கேட்டால் ஒரு பாட்டே இருக்கும், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலையே அவர் கர்த்தர் உங்ககிட்ட விரும்புகிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடவுளை மதிப்பதா மனிதனை மதிப்பதா இதெல்லாம் கிடையாது. என்னை மதிக்கிறதுக்கு பேர் தான் மதித்தல். மற்றவங்களை யார் மதித்தாலும் அது பேர் கீழ்ப்படிதல். யார் மதித்தல்னா என்ன? முதல்ல யாரை மதிக்கணும்? நான் இந்த பூமியில் வந்துட்டேன், கடவுளை நீ மதிக்கிறேன்னா உன்னை மதிக்கணும், அப்போ தான் கடவுளை மதிக்கிற, இல்லைன்னா நீ கடவுள் மதிக்கிறவன் கிடையாது. ஏமாவனோ என்னன்னா சொன்னானோ அதெல்லாம் செஞ்சுனுக்கிறவன் மதிக்கிறவனே கிடையாது, கீழ்ப்படுகிறவன் முட்டாள். அவன் தீவிரவாதம் இருக்கும், அவனுக்கு வன்முறை செயலில் இருக்கும், அவனால் குங்குமம் வைக்காமல் வெளியே வர முடியாது, நாமம் போடாமல் வெளியே வர முடியாது. தீவிரவாதம்னா கத்தி எடுத்து போய் குத்துறது தான் தீவிரவாதம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அடிமையாயிட்டு அதை உங்களால் மாற்ற முடியாது, ஒத்துக்க மாட்டீங்க. உங்களால் சுண்ணத் பண்ணிக்க முடியாது. இப்போ எனக்கு பிறப்பு உறுப்பு இருக்குது, அது வயசாகுது, வெடிப்பு வருதுன்னா அதை வெட்டிக்கலாம் தானே? வெட்டிக்க மாட்டேன். ஏன்?
அது என் செயல் இல்லைன்னுவேன். அதெல்லாம் ஆபிரகாமிக் மதம் மட்டும்தான், அவர் சொன்னது மட்டும்தான் சொல்லுவேன். நான் என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு ஈஸி, ரொம்ப சாதாரணமாக இப்போ கட் பண்ண வந்துடலாம். ஆனால் செய்ய மாட்டேன். எதனால்? அது ஏதோ மத சடங்கு, நான் செய்ய மாட்டேன். பொடுகு வந்துச்சு மொட்டை அடி, நான் அடிய மாட்டேன். புரியுதா? ஏன் அடிய மாட்டேன்? அது மொத்த யாரோட மத செயல் மாதிரி நான் நினச்சிப்பேன். அப்போது ஒரு தன்னை மதிக்காத ஒரு மனிதன் அவனுக்கு இயல்பான ஒரு செயலை செய்ய மாட்டான். அதுவும் கீழ்ப்படிடுவேன், அவனை கொண்டாடவே மாட்டான். கீழ்ப்படிகிறவனுக்கு அடுத்தவங்களை பார்க்கவே தெரியாது. என்ன கேட்டால், ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு இஸ்லாமியனோ மற்ற மனிதனை பார்க்க மறந்துடுவான். அவன் அடிமுட்டால் கீழ்ப்பஞ்சனுங்கிறான். மதிக்கிறவன் அப்படி கிடையாது. தன்னை மதிக்கிறவன் பித்தியாரை மதிப்பான். நான் சாப்பிட்றேன், எனக்கு பசி எடுக்குது, எனக்கு தூக்கம் வரும்னா பித்தியாருக்கும் என்ன இருக்கான்? அவரும் சாப்பிட்றாரு, தூங்கணும், அவரும் வாழணும். நான் உன்னை கற்றுக்கின அடிமையாகிறேன். அவரும் அது மாதிரி ஒன்று என்ன பண்ணினாரு, கற்றுக்கினாரு. நான் கற்றுக்கிருந்தோம், அவர் கற்றுக்கிருந்தோம் தான் பிரச்சனையே தவிர உண்மையிலேயே நம்ம 2 பேருக்கு என்ன பிரச்சனை? புரியாது. கீழ்ப்படி உனக்கு புரியாது. ஏன்? என்னை நீ ஏதோ பேசி மாற்ற பார்க்குறன்னு தான் சொல்லுவானே தவிர கொஞ்சம் கூட நிதானமாக என்ன பண்ண மாட்டான், யோசிக்க மாட்டான். அப்போ கீழ்ப்படிவங்களா கூட நீங்கள் உஷாராக இருக்கணும். ஒரு அடிமைக்கிட்ட நீங்கள் உஷாராக இருக்கணும். ஒரு இந்து அடிமை, ஒரு கிறிஸ்தவன் அடிமை, ஒரு இஸ்லாமியன் அடிமை. என்ன இப்படி சொல்கிற? அவங்களாம் பற்றாளர்கள், மதத்தை கடவுளை நேசிக்கிறவங்க கிடையவே கிடையாது. அவர்கள் கீழ்ப்படிவதனால் கடவுளை நேசிப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள். கடவுளை நேசித்தா இந்த சக ஜீவிதம் எல்லாம் எப்படி இருக்குண்ணா, நல்லா இருக்கணும். எல்லாம் தானே நல்லா இருக்குண்ணா, அப்படி தானே? அவரும் எப்படி தான் இருக்குண்ணா, நல்லா இருக்கணும். சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி இருக்குண்ணா, நல்லா. இவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும்னா சொல்ல முடியும். அப்போ மதிக்கிறவர் முதல்ல என்ன பண்ணுவார்னா, தன்னை மதிப்பார். நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், என்ன பண்ண, செத்து போயிட்டு போகிறேன். நான் எல்லோரும் என்ன ஆகிட்டு போகிறோம், ஒரு நாள் மரணம் தான் நம்ம கடைசியாக வச்சுக்கிற துருப்புச்சிட்டு. என்ன இறுதியில் யாரும் இதை தான் சந்திப்போம், மரணத்தை தான் சந்திப்போம். ஆனால் மதம் சொல்லும், நீ மரணத்தை சந்திக்க போகிறதில்ல, உனக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு. எந்த மதமும், இந்து மதம் சொர்க்கம் இருக்குதுன்னு, கிறிஸ்துவ மதம் சொர்க்கம் இருந்து, இஸ்லாத்து சொர்க்கம் இருந்து, புத்த மதம் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது. அவரும் கொஞ்சம் குழப்பின்னுக்கிறாங்க சில பேர். அதில் சொர்க்க நரங்கத்தெல்லாம் புத்த மதம் நம்புறதே இல்லை. அந்த பக்கம் போனால் யூதர்கள் கூட சொர்க்கத்தை நம்புகிறாங்க. மறுமை எனக்கு இருக்குது, யாரும் யோசிக்கவே இல்லை, ஒத்துக்கிறாங்க. அவங்களாம் மதிக்கிற கூட்டத்தில் அவங்கள சேர்க்க முடியாது. ஏன்? மறுமைக்கு போயிட்டு வந்து யாருன்னா பார்த்தீங்களா? யாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தாங்க திரும்பி பார்த்தீங்களா? சொர்க்கத்துக்கு போனவர் எப்படி வருவார்? சரி, நரகத்துக்கு போனவர் வந்தாரா? பிறவி இருக்குது வேற, சொர்க்க நரகம் இருக்கிறது வேற. இவர் சிந்திக்கவே மாட்டார். மதிக்கிறவர் முதல்ல நான் எப்படி வாழணும், நான் எப்படி வாழலை, எப்படியெல்லாம் நான் தப்பு பண்ணுறேன், எங்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சேன், எங்கெல்லாம் என்னை மதித்தேன். இந்த கேள்வி இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்கும். கீழ்ப்படிதலுக்கும் மதித்தலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்துங்கிறோம் நம்ம. மதித்தல்னா அப்பா பேச்சு அப்படியே கேட்குறது கிடையாது. அப்பா ஆண்டே வந்து ஏந்துருன்னா ஏன் எழுந்தேன், அவர் ஒரு சக மனிதன் வராரு, நான் ஒரு சக மனிதன், நான் வந்து வாழ்ந்துனுக்கிறேன். அவர் வந்தால் நான் ஏன் எழுந்துன்னு கேட்டுருந்தான்னா இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கான், ஜாதி ஏற்றத்தாழ் வந்திருக்காது. அப்போ மதிக்காத மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னும் சுபிட்சம் அடையலை, இன்னும் சிறப்பாக ஏன் இல்லை அப்படின்னா, மதித்தல்ன்ற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்காமக்கிறாங்க. கீழ்ப்படுகிறேன், எங்கள் அப்பாவை நான் மதிக்கலை, எங்கள் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். புரியுதா இந்த இடத்துல? அப்போ கீழ்ப்படியும் போது என்ன ஆக மாட்டேன் நான் வாழ்க்கையில் ஒன்று அது எந்த இல்லை. கீழ்ப்படுகிறவன் வாழவே இல்லை. மதத்துக்கோ நூலுக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ மாமாவுக்கோ மச்சானுக்கோ ஈவந்தோ எனக்கோ. இப்போ என்னோட சீடன் ஒருத்தர் சொல்கிறது வராரு, இப்போ கோர்ஸ்லாம் கற்றுக்கிறாரு, நான் எனக்கு கீழ்ப்படியே வைக்கவே மாட்டேன். நான் அவர் எனக்கு கூட பேசுவார், சண்டை போடுவார். நீங்கள் பார்த்து ஆச்சரியமாக இருக்குன்னா குரு சீசன் பேசுகிற மாதிரியே இல்லையான்ட்டு நான் கோவப்பட்டு அநியாயத்துக்கு திட்டின்னு இருப்பேன். சமயத்தை வெளியே போய் அழுவார். குரு திட்டினா அழலாமா? அழுவார். ஏன்? வலிக்குது அவருக்கு, வலி ஏற்படுத்துவோம். நான் ஏன் வலிக்குது அவருக்கு? வலிச்சா தான் ஒன்றா ஆகணும், அவ்வளோ ஆகணும். உன்னடா வலி ஒன்று பண்ணால் கீழ்ப்படி உனக்கு வலிக்காது. ஏன்? அப்பா சொல்லிட்டாரு செஞ்சிருவான். கீழ்ப்படியத்தின் உச்சமாக ஒருத்தன் சொல்கிறான், மேலே எடுத்துன்னு போய் போட்டு வெட்டுறானிக்கிறானுங்க, வெட்ட போய்கிறான் ஒருத்தன். அப்போ மதங்கள் கீழ்ப்படியத்தை கற்றுக் கொடுக்கும், எந்த மதமாக இருந்தாலும். அதே மாதிரி தன்னை பெரியாள் நினச்சிடுவோம், அவனுமே உங்களை கீழ்ப்படி கற்றுருவான். நீங்கள் எங்கே போனாலுமே அவன் உனக்கு முதல்ல செய்கிற வேலைன்னா உன்னை என்ன பண்ணுவான், கீழ்ப்படிய வச்சுருவான். நான் வளராததுக்கு காரணமே கீழ்ப்படிய வைக்காதது தான். நான் பெருசாக வளராது, நிறைய பேருக்கு போய் நான் போய் சேராததுக்கு காரணம் நான் யாரையும் கீழ்ப்படிய வைக்க மாட்டேன். என் வீடியோ பார்த்தேன்னா நீ ஷேர் பண்ணு, லைக் பண்ணு, பெல் பட்டனை எடுத்து ஐக்கானை போடு, சொல்லவே மாட்டேன். இங்கே வந்தேன்னா எனக்கு என்ன பண்ணேன், இப்படி இரு அப்படி இருன்னு. இன்னும் எந்த ட்ரெஸ் போட்டுன்னு வரலாம் நீங்கள்?
எந்த ரேஷனா என்னெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், எந்த மதத்தில் நீங்கள் இருந்துக்கலாம், யாரை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் சுதந்திரமே இருக்குது. எங்கன்னா போனீங்கன்னா யாரை பார்த்தாலும் வாழைக்கா வெண்டைக்கா சொல்லு, மூஞ்சிச்சு கதை. உன்னை பேனராக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பாம்பு மோதிரம் போட்டுக்கோ, இல்லைன்னா இப்படி வச்சுக்கோ தின்னு, இல்லை இப்படி வச்சுக்கோ, அப்படி தானே. எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுவான், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, எதோ மதம்லாம் இன்னும் மோசம்லாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க. அப்போ கீழ்ப்படிதல் எங்கேருந்து மாறுபடுதே, மதித்தலிருந்து மாறுபடுது. மதித்தல் என்றால் அது எனக்கு ஏற்புடையதா இல்லையா, அதை செய்வதனால் எனக்கு என்ன பயக்கம், நன்மை பயக்குமா தீமை பயக்குமா, நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனா, நான் நல்லா இருப்பேனா, என் மகிழ்ச்சி என் உற்சாகத்தை அது கெடுக்குமான்னு யார் கேட்கணும் நீங்கள். ஒரு கணவனோ அல்லது மனைவியோ ஒருத்தர் மதிக்கிறாங்கன்னா 2 பேரும் காது வச்சு கேட்பாங்க. அவங்க சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்த்தும் பேசுவாங்க. மதிக்கிற கணவனும் மனைவியும் சண்டை போட்டுப்பாங்க. நீங்கள் அது வந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. மதிக்கிறதுனால தான் சண்டை போடுறாங்க, மதிக்கலாம் சண்டை போட மாட்டாங்க. இது முரண்பாடாகுதுடா, இது நான் ஏன் பண்ணுவோம், தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் காசு கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பணத்தை வச்சுன்னு வைப்பேன், எனக்கும் ஒரு பொண்ணு இது அவனுக்கே கொடுக்கணும். சண்டை போடுறாங்கன்னா என்ன அர்த்தம், மதிக்கிறாங்க. புரியுதா? மதிக்கிற மனிதர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, முரண்பட்டு பேசுவாங்க. பேசி அழகான ஒரு முடிவு வரும். சரி நான் இவ்வளோ தான் கொடுக்கலாம், நம்ம வாழ்க்கைக்கு இவ்வளோ எடுத்து வச்சுக்கலான்னு ஒரு முடிவுக்கு அழகாக வருவாங்க. இந்த கீழ்ப்படுகிற மனிதர்கள் நசுங்கி இருப்பாங்க, ஆரோக்கியம் இருக்காது, முகம் மலர்ச்சியாக இருக்காது, கொண்டாட்டமாக இருக்க மாட்டாங்க, ஒரு இறுக்கமாகவே இருக்கும், ஒரு தளர்வாக இருக்க முடியாது. இந்த கீழ்ப்படுகிற மனிதர்கள் எப்படி இருக்க முடியாது, தளர்வாக முடியாது. ஒரு பாட்டு கவிதை சந்தோஷம் பூரிப்பு வரவே வராது. ஏன், பயங்கர சடங்குகளை சிக்கி திரிவாங்க, உம்முன்னு மூஞ்சி வச்சுப்பாங்க. மகிழ்ச்சியாக இருக்க, ஏன் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை, கீழ்ப்படுகிற மனம் பாவம், மதிக்கிற மனம் அப்படி இல்லை. நான் எங்கள் இப்போ மாமியார்கிட்ட போய் சண்டை போடாமல் இருக்கிற பொம்பளை நல்ல பொம்பளை கிடையாது. அம்மா கூட சண்டை போடலாம் மாட்டல, எனக்கு இந்த புடவை வேணும்னு கேட்பலாம் இல்லையா, எனக்கு இந்த காலேஜில் சேருன்னு சண்டை போட்டாலாம் இல்லையா. மாமியார்கிட்ட போய் சண்டை போட்டால் என்ன குறைஞ்சிருவா இவா. கீழ்ப்படி சொல்லி கொடுத்துக்கு தான் பிரச்சனை. மாமியார் மதியனே சொல்லி சொல்லிட்டாங்க. மதித்தல் கிடையாது, அது பேர் கீழ்ப்படிதல். புரிஞ்சு வச்சுங்க, 2 பிரிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். உங்கள் மாமியாரை மதிக்கிறதுனா என்னன்னா, சண்டை போட்டால் சண்டை போடணும். ஒருத்தர் கஷ்டப்பட்டு திட்டுவான், கம்முன்னு வந்தால் உங்களுக்கு சொன்ன இருக்குதா, அப்போ அவன் கஷ்டப்பட மாட்டான், என்னடா திட்டாமே போயிட்டானேன்ட்டேன். மதிக்கிறவன் என்ன பண்ணுவான், ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எதுவும் வந்தாலும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு. இந்த ஆனபபிலிட்டி கிடையாது அங்கே, ரெஸ்பான்சிபிலிட்டி. மதிக்கிறது வேற, கீழ்ப்படிதல் வேற. உங்கள் வாழ்க்கையை மறந்துடும் நான் சொல்கிறது இது கேட்டிங்கன்னா, அப்படியே சந்தோஷமாக இருப்பீங்க. என் கணவனை மதிக்கிறேன், அதுக்காக என்ன பண்ண முடியாது, கீழ்ப்பஞ்சி என்ன ஏந்திர முடியாது. என் மனைவி நான் மதிக்கிறேன், அதுக்காக என்ன அவள் ஓட சொல்கிறான்றதுக்காக ஓடினு இருந்தால் நான் எப்போ வாழ முடியும். என் தகுதி தானே, நான் தான் நிற்கணும். மனைவி என்ன பண்ணா, அவர் சொல்கிறாரு பாட்னா எழுதி வச்சு நாங்கள் செக்கு மேலேயே நின்னா, இதை மாதிரிலாம். மதித்தலும் கீழ்ப்படிதலும் மாறுபட்டது. இப்போ சொல்லுங்க, என்ன மதிச்சேன்னா எனக்குள்ளே இருக்கிற கடவுளை மதிப்பேன். நான் என் கடவுளை என்ன மதித்தேன்னா கடவுளால் ஆன எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், மதிப்பேன். கடவுளால் ஆன எல்லாத்தையும் மதிப்பேன்னா இந்த உலகமே எப்படி இருக்கும் எனக்கு. ஆமாம், உலகம் அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உலகமே ஒரு கொண்டாட்டத்துக்கான இந்த பூமி உனக்கு சொர்க்கமாக இருக்கும். அப்போ மதிக்க தெரிந்தவனுக்கு இந்த பூமின்னா சொர்க்கம். அது தனியெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இதை மதியெல்லாம் கிடையாது. எதையுமே என்ன பண்ணேன் நான், அப்பாவை மதிக்கணும், கீழ்ப்படியக்கூடாது. சொல்லணும், அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்பா உங்கள் காலம் வேறு, என் காலம் வேறு, நீங்கள் மதித்ததுன்றது, நீங்கள் பாவம் ஆண்டுன்ட்டு யாரோ ஒருத்தர் வச்சுருந்தீங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் முன்னாடி நான் ஏன் செருப்பு போடக்கூடாது, கால் சுடுது தானே, நான் என்ன தான் போடுவேன், செருப்பு போடுவேன். ஏன் இது ஜாதி திருவிழா ஏன் போகக்கூடாது, சாலை அதுக்கு தானே வச்சுருக்குது, யார் சொல்லணும், நான் தான் சொல்லணும். அப்படி தானே. மதத்தை எதிர்த்து கேள்வி கேட்காத யார் தான், கீழ்ப்படுகிறவன் தான். என்னுடைய ஏர்போர்ட் மெசேஜை பார்த்துட்டு உள்ளே வந்துருங்க. ஏன் அப்படின்னு மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். உங்களால் ஒத்துக்க முடியலன்னா தப்பு உங்கள் பிரச்சனை. நீங்கள் உள்ளே வரும்போது நான் எல்லா மதத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன், வலிச்சா நான் என்ன பண்ண முடியும். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க என்ன, ஏன்னா எனக்கு கீழ்ப்படியாதீங்க. மதிக்கிறீங்கன்னா சக மனிதன் ஒருத்தன் சிந்திச்சு நல்லா பேசுகிறான், இந்த மனிதன் வாழட்டும், இவன் ஏதோ ஒரு ரகசியத்தை நமக்கு என்ன பண்ணலாம் சொல்கிறான், இதனால் எனக்கு எதுவும் ஆகுமானா ஆகும். என்னோடய பயிற்சி செஞ்ச 40 நாளில் நெற்றிக்கண் வரும், சூன்யத்தை தரிசிக்க முடியும், நாதம் கேட்கும், அந்த மதங்கள் சொன்ன எல்லா அனுபவமும் உங்களுக்கு
ஏற்படும். ஆனால் மத நம்பிக்கை போயிடும், மத கட்டுப்பாடு உங்களை விட்டு போயிடும். ரொம்ப தளர்வான மனிதனா, ரொம்ப இயல்பான மனிதனா, ரொம்ப கொண்டாட்டம் உள்ள மனிதனா நீங்கள் என்ன ஆக முடியும்? ஆக முடியும். இப்போ என் பேச்சை மதிக்கிறீங்கன்னா என்ன பண்ண நீங்கள்? கீழ்ப்படினீங்கன்னா என்ன பண்ணீங்க? இதை இவரே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாலே அதனால் பண்ண வேணான்னுவீங்க, இவரே பார்க்க வேணானாலே அதில் பார்க்க மாட்டீங்க. அப்படி தானே? நம்ம கீழ்ப்படிதல் வேறு, மதித்தல் வேறு. மதித்தலில் எதிர்த்தலும் இருக்கும், கீழ்ப்படிதலில் எதிர்த்தலோ கேள்வியோ விளக்கமோ கேட்க மாட்டோம். சொன்னா என்ன பண்ணா? இந்த மிலிட்ரி ரூல் தான், டூ வாட் ஐ சே. எடுனா எடு, பிடினா பிடி, உட்காருனா உட்காரு, ஏந்திரனா ஏந்திரு, ஏன்லாம் கேட்க கூட, சுடுனா சுடு, அப்போ எதிர நின்னா கூட. அந்த சிட்டி சனாவை காலிக்கும் போது துப்பாக்கியெல்லாம் ஓரம் கட்டு பூ குத்துச்சு. மனிதனால் செய்யப்பட்ட ரோபோ கூட என்ன இதே மாறிடும். ஆனால் மதவாதிகள், ஜாதி வெறி பிடிச்சவன் மாற மாட்டான். உணவு ஒழுக்கத்து மேலே தீவிரத்தன்மை வாழ்ந்தவன் மாறவே மாட்டான். பாவம் தான். ஒருத்தன் மாடு சாப்பிட மாட்டானோ, ஒருத்தன் பண்ணி சாப்பிட மாட்டானோ. சாப்பிட்டா சிரிச்சு இது உடம்பு காத்துனுக்குது. இவங்க 2 பேரும் நம்ம என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. சைலண்டாக போயிட வேண்டியது தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.